ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். மினி டெஸ்ட் மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோமா, அதில் இது வந்து செகண்ட் வீடியோ. ஓகேவா? அகெயின் சர்டன் டாபிக்ஸை வந்து இங்கிலீஷில் எப்படி ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், எப்பயுமே டைரக்ஷன் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன கொடுத்துருக்குறாங்க, ராங்லி ஸ்பெல்ட் வேர்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிறதுல எது வந்து எனக்கு ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லி, பட் டைரக்ஷனில் பாருங்கள் விச் இஸ் ஆர் இல்லை அப்படின்னா ஆர், விச் மீன்ஸ் என்னன்னா சென்டென்ஸில் மேபி ஒன் இல்லை அப்படின்னா டூ வேர்ட்ஸ் கூட என்னவா இருக்கலாம் அப்படின்னா மிஸ்பெல்ட் வேர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மை சிம்பிள், மாடல் அண்ட் ஈவென்ச்சுவலி, டெவலப்ட், காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மாடலுக்கு என்னது எனக்கு ஸ்பெல்லிங் கரெக்டு. அடுத்து பாருங்கள், டெவலப்டு வந்து எனக்கு எப்படி இருக்குது, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. ஈவென்ச்சுவலி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா? ஈவென்ச்சுவலிக்கு ஸ்பெல்லிங் பார்த்தோம் அப்படின்னா LLY வந்திருக்கணும். இங்கே சிங்கிள் எல் கொடுத்ததுனால இதுதான் எனக்கு தப்பாக இருக்குது. காம்ப்ளிகேட்டட், மோர் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மை சிம்பிள் மாடல் மேட் ஸ்கின் லுக் பம்பி, ஸோ ஐ ஈவென்ச்சுவலி டெவலப்ட் எ மோர் காம்ப்ளிகேட்டட் ஒன் அப்படின்னு சொல்லி வந்திருந்திருக்கணும். ஸோ கான் கிடையாது, என்ன வந்திருக்கணும், இங்கே எம் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ செகண்ட் கொஸ்டின், அகெயின் இட்ஸ் ஃப்ரம் மிஸ்பெல்ட் வேர்ட். என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், இன்வெஸ்டிகேஷன், ஜூபியஸ், அக்கௌண்டிங், ப்ராக்டிசஸ். பார்க்குறப்பவே தெரியுது அக்கௌண்டிங்க்கு வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும், C வந்திருந்திருக்கணும். அது எனக்கு ஒரு தப்பு. ஹீ இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டியூபியஸ் அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ். டியூபியஸ் அப்படின்னா இந்த இடத்துல அவன் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்கான். எதனால அப்படின்னா அவனோட சந்தேகத்தின் பெயரில் ஏற்பட்ட அந்த அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸால், அந்த கணக்கு வழக்கால் அப்படிங்கிறப்ப டியூபியஸ் அப்படின்னா டவுட்ஃபுல். அப்போ ஸ்பெல்லிங் என்ன வந்திருக்கணும், DUBIOUS வந்திருந்திருக்கணும். யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, வி ஷுட் யூஸ் ஐ. ஓகேவா? டியூபியஸ், இதுதான் எனக்கு தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், the delicious smell of freshly made coffee came from the kitchen. கிச்சனுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது, ஸ்மெல்லுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. டெலிஷியஸ் பார்க்குறப்பவே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. என்ன வந்திருக்கணும், DELICIOUS, எஸ் வந்து அடிஷ்னலாக இருக்குது. காஃபிக்கு பாருங்கள் எனக்கு என்ன வந்திருக்கணும், FF வந்திருந்திருக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறப்ப என்ன கொஸ்டின்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். The students studied diligently since 1 month to ace for their final exams. ஸோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, பயங்கரமாக படித்தாங்க. எதனால அப்படின்னா பிகாஸ் 1 மாதம் தான் இருக்குது அவங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸுக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன கொடுத்துருந்துருக்கலாம் இந்த இடத்துல, 1 month to ace for their final exam அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறதே கரெக்டாக. The students studied diligently since 1 month to ace for their exams. அப்படிங்கிறப்போ இங்கே கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது எனக்கு ரொம்ப பெட்டர் ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, to achieve high grades, to enhance their problem solving skills, since 2 weeks to impress teachers. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்ஸுக்கும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை, இதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், டு அச்சீவ் ஹை கிரேட்ஸ் ஃபார் தேர் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ இந்த இடத்துலையும் எனக்கு அந்த ஃபார்ன்ற ப்ரிப்போர்ஷன் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். டு என்ஹான்ஸ் தேர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ஃபார் தேர் ஃபைனல் எக்ஸாம். ஃபைனல் எக்ஸாம்ஸுக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு இந்த இடத்துல சம்மந்தம் இல்லை. 1 month to ace ஃபார் தேர் ஃபைனல் எக்ஸாம்ஸ் அப்படின்னா 2 weeks to prepare. ஓகேவா? அந்த டு ப்ரிப்பேர் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த இடத்துல கரெக்டு. அடுத்து பாருங்கள், despite facing numerous setbacks he remained committed to avoid constantlyன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஃபார் ஷூர் எனக்கு தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. டிஸ்பைட் ஃபேஸிங் நியூமரஸ் செட்பேக்ஸ், என்னதான் தடங்கள் வந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், அவனோட சொல்யூஷனை வந்து சேலஞ்சஸை வந்து என்ன பண்ணுறான், அந்த இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறான், கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். எதுக்காக அப்படின்னா he is remained committed to his
அவனோட ட்ரீம்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப கமிட்டட் டு ஹிஸ் என்டிவர்ஸ். ஓகேவா, என்டிவர்ஸ் அப்படின்னா ஹிஸ் கான்ஸ்டன்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். சரிங்களா, அந்த சென்டென்ஸோட மீனிங் தெரிஞ்சதுன்னா இதை ஈஸியாக போட்டுருந்துருக்கலாம். ஸோ அடுத்து எரர் ஸ்பாட்டிங் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். இட்ஸ் எசென்ஷியல் டு ரிமைண்ட் காம் டூரிங். வாசிக்கவே வேண்டாம், டூவை ஃபாலோ பண்ணி ஆல்வேஸ் என்ன தான் வரணும், எனக்கு V1 தான் வரணும். அப்போ டு ரிமைன். ஓகேவா, ஸோ வாசிச்சிருக்கவே தேவையில்ல. அதுக்கு அடுத்து பாருங்க, த போலீஸ் அரைவ்ட் ஆன் டைம் அண்ட் ஸ்டாப்டு த எவில் சயின்டிஸ்ட் ஃப்ரம் கண்டக்ட் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் த சில்ட்ரன். ஸோ வாசிச்சு பாருங்க, தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அரைவ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு V2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்டுக்கு அப்புறமா வர்ற இன்னொரு வெர்ப்லையுமே எனக்கு V2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பர்ஃபெக்ட்லி கரெக்ட். அப்போ இது வரைக்கும் எனக்கு தப்பு இல்லை. போலீஸ் வேகமாக வந்தாங்க, வந்து என்ன பண்ணாங்க, அந்த சயின்டிஸ்ட்டை வந்து நிப்பாட்டினாங்க. எதில் இருந்து நிப்பாட்டினாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுவதில் இருந்து. அப்படிங்கிறப்ப அந்த ஆக்ஷன் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ எனக்கு ஃப்ரம்மை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும், V+ing வந்திருக்கணும். ஸோ ஃப்ரம் கண்டக்டிங் இஸ் மை ரைட் ஆன்சர். சரிங்களா, அடுத்து பாருங்க, லாஸ்ட் மந்த் த சில்ட்ரன் பார்ட்டிசிபேஷன் இன் த மந்த் லாங் கேம்பெயின். அப்படியே தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறப்போ போன மாதம். ஸோ போன மாதம் சில்ட்ரன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு கேம்பெயினில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஆக்ஷன் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப வி ஷுட் யூஸ் பார்ட்டிசிபேட்டட். ஓகேவா, பார்ட்டிசிபேட்டட். இப்போ எனக்கு இந்த பாட்டில் தான் எரர் இருக்குது. அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் ஸ்வாப். ஸோ எப்படி நான் ஆப்ஷன்ஸே இதுக்கு நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். எதுக்காக ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். வாசிச்சு பார்த்து எப்படி இதை நம்ம ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். ட்ரூ டு ஹிஸ் மோஷன் வென் இன்ஃபார்ம்ட் ஆஃப் அவர் டெசிஷன் ஹி இமீடியட்லி செட் தி வீல்ஸ் இன் வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். அவன் சொன்னபடியே உண்மையாக. அப்படிங்கிறப்ப ட்ரூ டு ஹிஸ் மோஷன் அப்படின்னு சொல்லலாமா, என்ன வந்திருக்கணும், ட்ரூ டு ஹிஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருந்திருக்கணும். ஓகேவா, ட்ரூ டு ஹிஸ் வேர்ட் வென் இன்ஃபார்ம்ட் ஆஃப் அவர் டெசிஷன் ஹி இமீடியட்லி, அவன் உடனடியாக. அப்படிங்கிறப்ப எனக்கு இமீடியட்லி கரெக்டாக இருக்குது. செட் த வீல்ஸ் இன் மோஷன், அவன் என்ன பண்ணிட்டான், வேகமாக செயல்பட ஆரம்பித்து விட்டான். அப்படிங்கிறப்ப எனக்கு ஸ்வாப் பண்ணுறப்ப சியவும் ஏயும் ஸ்வாப் பண்ணியிருந்தா போதும். ஸோ மை ஆன்சர் இஸ் CBA. Suresh IAS Academy.